வீட்டுக்கு வர தமிழ்ச்செல்வியை உள்ளே விடாம அவங்கள வெளியிலே தங்க வச்சிடுறாங்க. எங்க அவங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் ஆசிரமத்திலேருந்து போட்ட பழைய துணியை கொண்டு வந்து எங்க தாமரையோட அம்மா ஈஸ்வரி அப்புறம் அவங்க பொண்ணுன்னு சொல்லி எல்லாமே கொண்டு வந்து கொடுக்க இதை தமிழ்ச்செல்வியுமே வாங்கிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டத்தோடு நிற்கிற தமிழ்ச்செல்வியை பார்த்து 4 பேரும் ரொம்ப சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க. அப்போதான் ஈஸ்வரி சொல்றாங்க, நீ கூட இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சிருவியான்னு நினைச்சேன். நல்ல வேலை, இங்க நான் சொல்ற பேச்சுக்கு அப்போவாது மாமா கட்டுப்பட்டு போனாரு. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. என்ன நீ அப்படின்னு சொல்லி இங்க பார்க்கும்போது எங்க தாமரையோட அம்மாவும் தாமரையும், ஆமா நாங்க கூட அண்ணன் எப்படா இவளை வீட்டுக்குள்ள உள்ள அனுமதிக்க விட்டாருன்னு நாங்களும் நினைச்சிட்டு இருந்தோம். நல்ல வேளை சரியான நேரத்துல நீங்க சொன்ன விஷயத்தால இப்போ இவ வீட்டுக்கு வெளியிலே தங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டா. மழை ஆனாலும் வெயில் ஆனாலும் நீ இனிமே இங்கே தான் இருக்கணும்னு சொல்லி அந்த குடிசைக்கு வெளியிலேயே இங்க தமிழ்ச்செல்வியை விட்டுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா உள்ள போக, இதனால தமிழ்ச்செல்வி இங்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அங்க வேற தமிழ்ச்செல்வியோட அம்மா இங்க அவங்க அப்பா செல்லப்பாண்டிக்கிட்ட எங்க தமிழ்ச்செல்வி கர்ப்பமே இல்லை, அந்த நேரத்துல அவளை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட பொய்ய சொன்ன உடனே ரொம்ப அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. என்னடி சொல்ற, இதை காரணமா வச்சு தானே இப்போ நான் அவளை அனுப்புனேன். இந்த விஷயத்தை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? எப்படியா இருந்தாலும் நாள் ஆக ஆக அது வெளியில தெரிய தானே ஆரம்பிக்கும். எங்க இப்போ வயிறு கர்ப்பமா இல்லைன்ற விஷயம் தெரிய வந்ததுன்னா திரும்ப இது ஒரு பெரிய பிரச்சனை ஆக மாட்டாங்களா? நான் ஏதோ பொய் சொல்லி என் பொண்ணை அங்க வீட்டுக்கு திரும்ப அனுப்பி வச்சேன் அப்படின்ற மாதிரி நினைக்க மாட்டாங்களா? இதுக்கடி இப்படி பண்ணேன்னு சொல்ல, அப்படி மட்டும் நான் சொல்லலைன்னா அன்னைக்கு நம்ம தமிழ் நமக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. அந்த கோவத்துல இருந்த சேது என்ன வேணாலும் தமிழை பண்ணியிருக்கலாம்ல. இப்போ நம்ம பொண்ணோட உயிர், நமக்கு பொண்ணு உயிரோடு இருக்கிறது முக்கியமா, இல்லை நான் சொன்ன பொய் இதனால் உங்களுக்கு வர கஷ்டம் முக்கியமானு சொல்லி கேட்கும்போது, எங்க அவள் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி செல்லப்பாண்டியோட அம்மாவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் செல்லப்பாண்டி இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இனி எவ்வளோ நாளைக்கு இந்த விஷயத்தை மறைக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிக்க, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தான் ஆகணும், அதை பற்றி யோசிக்கலான்னு தமிழோட அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க வேற இந்த கவலையில் இருக்க, உள்ளே போகிற தமிழ் அங்கே ரொம்ப கொசு கடியில் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள படுக்க, அதாவது சாப்பாடு கூட இல்லாமல் ரொம்ப கவலையில் இருந்துகிட்டு இருக்காங்க. நைட் டைம் ரொம்ப பசிக்குது, ஆனாலும் சாப்பிட எதுவுமே இல்லை. அதே நேரம் இங்கே மழை வந்தால் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குமே நினச்சி அங்கே தான் இருந்துகிட்ருக்காங்க எங்கள் தமிழ்ச்செல்வியும். தமிழ்ச்செல்வி கஷ்டப்படுறத இங்கே தூரமாக நின்று ரசிக்கிறாங்க ஈஸ்வரியும். மேலே மாடியில் நின்று சேதுவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் சேதுவுக்கு இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையவே இல்லை. என்ன இந்த டைம் பார்த்து வயிறு ரொம்ப வலிக்குது அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி அமைதியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அப்போ தான் தோணுது, நமக்கு இது மாதம் மாதம் வரதாச்சே, இது எப்படி வரும், நம்ம தான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்னு அம்மா சொன்னாங்களே அப்படின்ற ஒரு எண்ணமும் இங்கே தமிழுக்கு வருது. தமிழ் யோசிக்கிறாங்க, என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலையே, அது எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு குழப்பம், பயங்கரமான ஒரு குழப்பம். உங்களுக்கு தூக்கமே வரவும் இல்லை. அடுத்த நாள் காலையிலையும் கிளந்து குளிச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு சமைக்கிறதுக்காக வராங்க. வீட்டுக்கு சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு அதே நேரம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இங்கே வெளியில் வர தமிழ்ச்செல்வி, என்ன பண்ணுறது, நம்ம போய் நம்மளை பார்த்து சொன்ன அந்த மருத்துவச்சியை பார்த்துட்டு வரலாமான்னு சொல்லி இங்கே கிளம்புறாங்க. கிளம்பும் பொழுது எங்கள் ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன நீ வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, எல்லாமே முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம். மலர் இதே மாதிரி தான் இந்த வீட்டில் வந்து எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்டு போனான். இப்போ அந்த இடத்துல இவளை வச்சு பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப இதமாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குன்னு நினச்சிட்டு இருக்க. சேது சாப்பிட வராங்க. சேது சாப்பிட வரும்பொழுது இங்கே ஈஸ்வரி சொல்கிறாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, சாப்பாடு எடுத்து வைன்னு சொல்லும் பொழுது உடனே இங்கே தாமரையோட அம்மா சொல்கிறாங்க, சேதுக்கெல்லாம் எதுக்கு இவ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு, அதான் தாமரை இருக்கால, தாமரையை எடுத்து வைக்கட்டும், தாமரை நீ போய் இனிமேல் சேதுவை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது சேது ரொம்ப கோவத்தோட இங்கே தாமரையை பார்க்குறாங்க. யார் எனக்கு சாப்பாடு வைக்கணும்னு அவசியம் இல்லை, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவரே தனக்கான சாப்பாடை எடுத்து போடும் பொழுது எங்கள் தாமரை, போக போக இனிமேல் உன் மனசை நான் பார்த்துருவேன் மாமா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குன்னு எங்கள் தாமரையும் ரொம்ப யோசனையிலேயே இருந்துட்டுருக்காங்க. இங்கே தமிழ்ச்செல்வி பார்த்துட்ருக்கேன், என்ன வாயை பார்த்துட்டே இருக்க, போ வீட்டை விட்டு முதல்ல வெளியில் போ, எப்போ சமைக்கணும்னு சொல்கிறோமோ அப்போ வந்து சமைச்சு கொடு, அது வரைக்கும் நீ அந்த இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லும் பொழுது இங்கே சேது தமிழை கோபத்தோட பார்க்க, தமிழ் ரொம்ப கோவமாக கண் கலங்கியபடி அந்த வீட்டிலேருந்து வெளியில் போகிறாங்க. வெளியில் போய் ரொம்ப நேரமாக அங்கே போட்டிருக்க அந்த கட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு, சரி இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி டைமில் இப்படியெல்லாம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, பேசாமல் நம்ம போய் மருத்துவச்சியை பார்க்குறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி என்ன பண்ணுறாங்கன்னா மருத்துவச்சியை பார்க்குறதுக்காக நேராக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. பூனகையோட தமிழ் வரதை பார்த்ததும், என்னாச்சு, எதுக்காக இந்த புள்ள நம்மளை தேடி வருதுன்னு தெரியலேன்னு அந்த பாட்டிமா வெளியில் நின்றுட்டுருக்காங்க. வெளியில் நின்றுட்டுருக்க பாட்டிமாவை எங்கள் தமிழ்ச்செல்வி போயிட்டு பார்க்குறாங்க. என்னம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்லும் பொழுது எங்கேம்மா அந்த பாட்டிமாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை நம்ம சொன்ன போய் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு தெரிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை பாட்டிமா, உண்மையிலேயே நான் கர்ப்பமாக இருக்கேனா அப்படின்ற மாதிரி கேட்க, ஏம்மா இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை கர்ப்பமாக இருக்கும்போது மாதத்தில் அந்த 3 நாள் வருமே, அது எப்படி திரும்ப நமக்கு வரும், அது வராது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ தான் எங்கள் தமிழ்ச்செல்வி தனக்கு நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பாட்டிமாவும், நீ சொல்கிறதெல்லாம் சரிதாம்மா, நீ கர்ப்பமாக இருந்தால் தானே அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எங்கள்
தமிழ்ச்செல்விக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்ன பாட்டிமா சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம்மா, உங்கள் அம்மா உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு பொய் சொன்னான். நானும் உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் அந்த இடத்துல பொய் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்தேன். உண்மையை சொல்லப்போனால் நீ இன்னும் கர்ப்பமாகவே இல்லை. ஆனால் இப்போது நீ கர்ப்பமாக இருக்கிறத வச்சு திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே போனதை நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இதனால் உனக்கு தான்ப்பா கஷ்டம். இதை எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியுன்றதான் எனக்கும் தெரியலன்னு சொல்ல, இதை கேட்ட எங்கள் தமிழ் ரொம்ப ஆடி போயிடுறாங்க. சரி பாட்டிமா, நீங்கள் இப்படிப்பட்ட விஷயத்த என்கிட்ட சொன்ன வரைக்குமே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு கிளம்புற நேரத்தில் எங்கள் தமிழை நிறுத்துகிறாங்க. ஒரு நிமிஷம் நில்லுமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டிமா, என்ன விஷயம்னு சொல்லி எங்கள் தமிழை கேட்கும் பொழுது அந்த மருத்துவச்சி சொல்கிறாங்க, இங்கே தமிழை பார்த்து, அந்த வீட்டில் நீ சந்தோஷமாக இருப்பேன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா அந்த வீட்டில் சேது அம்மாவோட ஆத்மா இருந்துகிட்டே இருக்குமா. கண்டிப்பாக அவள் நீ கஷ்டப்படுறத பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு சொல்ல, இதை கேட்டு தமிழ், என்னம்மா சொல்கிறீங்க? சேது அம்மானா என் வீட்டுக்காரரோட அம்மா இன்னமும் அந்த வீட்டில் ஆத்மாவாக இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம்மா, கண்டிப்பாக அவள் பையனை விட்டு அவள் போக மாட்டாள். அவள் பையன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு தான் அவள் கிளம்புவா. அப்படி இருக்கப்போ இப்படிப்பட்ட கஷ்டத்தை விட்டுட்டு அவள் எப்படி அந்த வீட்டை விட்டு போவான்? உன் கூட உனக்கு துணையாக எப்போதும் இருப்பா. நீ இப்போது கவலையாக இருக்கிறது உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு தானே? அது சீக்கிரமாகவே நடக்கும். அதுக்கு முன்னாடி சேது உன்னை மனம் திறந்து ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் தமிழ், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் நடக்கணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது, உன்னால் அந்த குடும்பத்தில் பிடுங்கி எறிய வேண்டிய கலையெல்லாம் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் நீ எரிவம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கள் தமிழுக்கு எதுவுமே புரியலை. உடனே மருத்துவச்சியும் தமிழை பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இங்கே சேதுவோட அம்மா இறந்தது பல பேருக்கும் தெரியாத ஒரு புதிராகவே இருந்துகிட்ருக்கு. ஆனால் இங்கே அவங்களுக்கு கடைசியாக வைத்தியம் பார்க்க போனது நான் தான். அவங்க என்கிட்ட சொன்ன உண்மையை இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு, அந்த வீட்டில் பிடுங்கி எறிங்க வேண்டிய கலைன்னு சொன்னது யாருன்னு முதல்ல உனக்கு தெரியுமா? அந்த வீட்டில் இருக்க ஈஸ்வரி தான். ஈஸ்வரியை தான் அந்த வீட்டிலேருந்து நீ துரத்தி அடிக்க வேண்டிய ஒரு ஆள். அந்த குடும்பத்துக்கு மிகப்பெரிய பிரச்சனைன்னு ஒன்று வருதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே அவள் தான். அவளால் தான் இங்கே சேதுவோட அம்மாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்தது. அதை அவள் தான் ஏற்படுத்தினான்றது அங்கே சேதுவோட அம்மாவுக்கும் தெரியும். அவங்கள கொல்லணுங்கிறதுக்காக தான் அந்த பொண்களை இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்தது. அவங்களுக்கு வைத்தியம் பண்ண போன நான் தான் இந்த விஷயத்தை கேட்டேன். ஆனால் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஒருவேளை இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னு அந்த ஈஸ்வரிக்கு தெரிஞ்சாலோ என்னை உயிரோட விட மாட்டான்றது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இத்தனை வருஷ காலமாக இந்த விஷயத்தை நானும் மறைச்சிட்டு இருந்தேன். முக்கியமாக சேதுவோ இல்லை ராஜாங்கத்துக்கோ இந்த விஷயம் தெரியவே தெரியாத மருத்துவச்சி சொல்ல, இதை கேட்டு தமிழ் ஆடி போகிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையானுன்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்க, ஆமாம்மா, இதில் நான் இதுக்கு போய் சொல்ல போகிறேன். நான் சொல்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க உண்மை. அந்த வீட்டுக்குள்ளே நீ போனால் மட்டும்தான் அந்த ஈஸ்வரியை நீ வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியும். அதுக்கு எப்போதுமே சேதுவோட அம்மா உனக்கு துணையாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போது நான் இருக்கிற நிலமையில எப்படி அந்த வீட்டுக்குள்ளே போக முடியும்னு சொல்ல, அதெல்லாம் அவள் பார்த்துப்பாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாதன்னு எங்கள் மருத்துவச்சியும் சொல்கிறாங்க. முக்கியமாக சேதுவையும் நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா சேதுவுக்கு ஒரு கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு பல தடங்கல்களை ஏற்படுத்தினவங்க இந்த ஈஸ்வரி தான். இப்போது உன்னைய, அதாவது ஒரு வேலைக்காரியாக அந்த வீட்டில் இருக்க வைக்கணும்னு நினச்சதும் அந்த ஈஸ்வரி தான். அது கேட்டது போல தான் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் உண்மையெல்லாம் தெரிஞ்சு நீ கொஞ்சம் சுதுவாக தான் நடந்துக்கிட்டான். உனக்கும் நல்லது, சேதுவுக்கும் நல்லது. சேதுவையும் நீ காப்பாற்றணும், அதே நேரம் நீயும் அந்த வீட்டுக்குள்ளே போகணும். இதுக்கான வழியை அவளை ஏற்படுத்தி கொடுப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாதாமான மருத்துவச்சி சொல்ல, இதை கேட்ட தமிழுக்கு ரொம்பவே ஒரு பயங்கரமான அதிர்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்க சொல்கிறதை கேட்டு கொஞ்சம் மன அமைதியும் மன நிம்மதியும் கிடைக்கிது. எப்படியாவது அந்த வீட்டுக்குள்ளே போயிடுவோன்னு சொல்கிறாங்கல்ல, அது சீக்கிரம் நடந்துட்டுனா போதும். நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணதுக்கான காரணத்தை அவங்க கேட்டாங்கன்னாலே போதும். ஒரு பக்கம் அவங்க இங்கே மாமாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போய் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வச்சதான் பெரிய கவலையில் இருக்காங்க. ஆனால் அதை கூட நான் பண்ணலையே. அவர் கோவப்பட்டு அடிக்க போக தானே இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் நடந்தது பாட்டி. ஆனால் எல்லாரும் எம்எல்ஏல கோவப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கும் கூட இந்த ஈஸ்வரி தாமா காரணமாக இருந்திருக்கணும். இந்த ஈஸ்வரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்கணும். இல்லை இங்கே ராஜாங்கத்துக்கு வேறு யாராவது எதிரி மூலமாவது கூட அது நடந்திருக்கலாம். ஆனால் ரெண்டில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா. இங்கே ராஜாங்கம் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் கண்டிப்பாக நீ கிடையாதுமா. நீ ஃபோன் பண்ணதுனால இங்கே உங்கள் மாமாவை அங்கே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அதான் தெரியுமே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு சொல்ல வரலம்மா, இங்கே ராஜாங்க போலீஸ் அடிக்க போங்க. போலீஸ் வந்துட்டு எங்கள் ராஜாங்கத்தை அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்க திடீர் அரெஸ்ட்டுக்கு காரணமே இதுக்கு பின்னாடியே ஈஸ்வரி இருக்கணுமோ அப்படின்ற ஒரு கவலை, அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை இதுக்கு பின்னாடி வேறு யாராவது கூட இருக்கலாம். அதை நீ கண்டுபிடிச்சினா கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து ஈஸியாக தப்பிக்கலாம். நீ அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இது கூட ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். முதல்ல யார் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டுபிடி. இது மூலமாக நீ வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதை கேட்ட தமிழுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை பிறக்குது. எங்கள் பாட்டி சொல்கிற மாதிரி நம்ம மாமாவை அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு கொடுமைப்படுத்தினது யார், எதுக்காக இப்படி பண்ணாங்க, இவங்களை அரெஸ்ட் பண்ணணுன்ற அவசியம் எதுக்காக வந்தது, அப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, உண்மையை நிரூபித்தோன்னா நம்ம மேலே தப்பு இல்லைன்றதை மாமாவே ஏற்றுப்பார். அவருக்கு பின்னாடி இருந்து செயல்படுற அந்த கூட்டம் யாருன்னு அவர் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இங்கே தமிழுக்கும் கிடைக்கிது. தமிழ் அந்த ஒரு நம்பிக்கையோட எங்கள் மருத்துவச்சிட்ட பேசிட்டு வழியில் கிளம்ப, மருத்துவச்சி எங்கள் தமிழை பார்த்து சொல்கிறாங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியுன்ற மாதிரி அந்த வீட்டில் யார்கிட்டையும் காட்டிக்காது. ஒருவேளை இந்த விஷயம் நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னு இங்கே ஈஸ்வரிக்கு தெரிய வந்ததுன்னா பின்னால உனக்கு பெரிய பிரச்சனை ஏற்படும். உன்னை உயிரோட கூட விட்டு வைக்க மாட்டா, அவள் அப்படிப்பட்ட குடும்பக்காரியமா அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் பாட்டி, இனிமேல் பார்த்து நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மருத்துவச்சிட்ட சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க தமிழ்ச்செல்வியும். தமிழ்ச்செல்வி போகிறவங்க ரொம்ப யோசனையிலே இருக்காங்க. இதெல்லாம் நம்ம எப்படி நடத்துறது, எப்படி இதெல்லாம் நடத்தி அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுன்னு எதுவுமே புரியவே இல்லை எங்கள் தமிழ்ச்செல்விக்கு. முதல்ல நம்ம மேலே தப்பு இல்லை, இங்கே மாமாவை வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் செய்ய வச்சது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு அதான் அந்த சேதுவோட சுற்றிட்டே இருப்பார் பக்கத்துல இருந்து, அவர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும், அவர் மட்டும்தான் நமக்கு உதவி பண்ணுவாருன்னு நினச்சிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வி யோசனையிலே இருக்காங்க. இப்போது தமிழ்ச்செல்வி நினைக்கிற மாதிரி இங்கே கண்டிப்பாக உண்மையை கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க. போனதுக்கு பிறகு ஈஸ்வரியை அந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறதுக்கு ரொம்ப நாள் இல்லை, கண்டிப்பாக இந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேதுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு, உங்கள் அம்மா இறந்ததுக்கு முக்கியமான காரணமே எங்கள் ஈஸ்வரி தான்ற விஷயத்தையும் புரிய வச்சு கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப தான் போகிறாங்க. அதை விட அதிக தண்டனையை கூட எங்கள் ராஜாங்கோ எங்கள் ஈஸ்வரிக்கு கொடுக்கலாம்.